உம்முடைய வசனம் எங்களை ஆற்றி தேற்றி உருவாக்கி உடைத்து ஆண்டவரே மீண்டும் நீர் விரும்புகிற அந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் எங்கள் மத்தியிலே பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அப்படின்னு. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, என்ன அடிப்படை, இந்த வசனம் யாருக்கு எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா, இது ரோமர்கள் நிருபம். ஆனால் யாரை குறித்து எழுதுகிறார் என்றால், பவுல் இஸ்ரவேலர்களை குறித்து எழுதுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் பல வருஷமாக, அதுக்கு முன்னாடி இது எழுதுறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 2000 வருஷம், யாக்கோபு தான் இஸ்ரவேல், அவனிலிருந்து இந்த வசனம் வருகிற வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம் கர்த்தர் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். நியாயப்பிரமாணத்தை வைத்து அநேக காரியங்களை பேசுகிறார். அப்படி அவர்கள் அந்த வசனத்தை கேட்டும் அவர்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் அதற்கு காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் அவர்களுக்கு கொடுத்தார். இதன் அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த காணாதிருக்கிற கண்கள்னா என்ன, கர்த்தரே கொடுத்தார் அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு அதோட விளக்கத்தை நம்ம கடைசியா பார்ப்போம். காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பொதுவாக ஒரு வசனத்தை வாசிப்போம் இல்லையா, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், இப்படி வாசிக்கிறோம்ல. அப்போ 2 வகையான இந்த காணாதிருக்கிற கண்கள் இருக்கு. ஒன்று இயற்கையிலே பிறவியிலேயே மாம்சத்தின்படி பார்க்காதிருக்கிற கண்கள், அதை நம்ம சொல்லுவோம் பார்வையற்றோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இது ஒரு வகையான பார்வையற்றுதல், மாம்சத்தின்படி. இந்த பார்வையற்றுதல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனா உலக பிரகாரமா மெடிக்கலி பெருசுதான். ஆனா ஸ்பிரிச்சுவலி பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சுகமாக்குவது ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிடுவாரு, அவங்களுக்கு சுகமாக்கி கொடுத்துருவாரு. அது நிறைய நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்பவும் அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவலி தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஏன்னா இங்க அவர் எழுதும்போது பவுல் அதை குறித்து தான் எழுதுகிறார், ஆவிக்குரிய விதத்தில் எழுதுகிறார், காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார், இதுல இருக்கக்கூடிய காரியங்களை உணர்த்தினார். இந்த காணாதிருக்கிற கண்கள்னா என்ன, பார்வையற்றோரா அல்லது அவங்களுக்கு தெரியாதா, பார்க்க முடியாதா அப்படின்னு சொன்னா, முதலாவதாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுல இருந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்ப இதுவரைக்கும் அவங்க கண்கள் மூடி இருந்துச்சா? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய கண்கள், இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்படி கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன? அப்ப அது வரைக்கும் கண்கள் மூடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு எப்பவுமே இந்த வசனத்தை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விதமான கண்கள் இருக்கிறது நமக்கு. ஒன்று ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது, இன்னொன்று மாம்ச கண்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கண்ணுக்கும் மாம்ச கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுக்கு முன்னாடி மாம்ச கண்ணு மூடி இருந்துச்சு, ஆதாமுடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்துருந்துச்சு. அப்படியானா அப்படியும் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு தாட் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாட்டுக்கு ஒத்த உங்க பார்வையும் இருக்கணும். வெளியே பார்க்கிற பார்வையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய பார்வையும் ஒரே பார்வையா இருந்தாதான் அது கரெக்டான பார்வை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க ஆவிக்குரிய பார்வையும் உங்க மாம்ச பார்வையும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணுதான் பார்க்கும், இன்னொன்னு குருடாயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு ஆவிக்குரிய பார்வை, இல்லைன்னா மாம்ச பார்வை. 2 ஒண்ணா இருக்காது ஒரு இடத்துல, 2 ஒண்ணா இருக்கவும் முடியாது. 2 ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எப்படி பழைய துருத்தியும் புது ரசமும் கலக்குதோ, எப்படி கோடி துணியோட இன்னொரு துணியை, பழைய துணியோட புது துணியை சேர்க்க கூடாதோ, எப்படி பழைய பிரமாணத்தோட புதிய பிரமாணத்தை சேர்க்க கூடாதோ, அந்த மாதிரி மாம்சத்தோட ஆவியை சேர்த்ததுக்கு இது என்னவாயிடும், ஈக்குவலாக மாறிடும். உங்க ஆவிக்குரிய பார்வை, இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 2:23 வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இப்போ ஆதாம் என்ன பண்றாரு, ஏவாளை பார்க்கிறார்.
பார்த்த உடனே கர்த்தர் கொண்டு தான் நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஏவாளை பார்க்கிறார். பார்த்த உடனே வசனம் சொல்லுது, அவரை சொல்றாரு ஏவாளை பார்த்துட்டு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷி எனப்படுவாள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த வசனத்தை இப்ப நம்ம இந்த பாயிண்ட்டை நீங்க ஸ்பிரிச்சுவலா உட்காந்து பார்க்கணும். இப்ப அது உங்களுக்கு ஆவியானவர் தான் புரிய வைக்கணும். கவனிங்க, இப்போ பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது என் எலும்பிலிருந்து எலும்பும் என் மாம்சத்திலிருந்து மாம்சமும் என்று சொல்றான். இதான் அவருக்கு இருக்கக்கூடியதான விஷன், அவர் பார்க்கக்கூடியது. ஆனால் அதே மனுஷியை பழம் சாப்பிட்ட பிறகு பார்க்கும் பொழுது அவன் சொல்லக்கூடியது, இவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா ஆதாம் சொன்னது ப்ராஃபசி, பழம் சாப்பிட்ட பிறகு. நல்லா கவனிங்க, பழம் சாப்பிட்ட பிறகு ஆதாம் சொன்னது தீர்க்க தரிசனம். என்ன சொல்றாரு அந்த வசனம் திருப்பி வாசிங்க, 3:20 வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இன்னும் அவ தாயே ஆகல, இன்னும் என்ன செய்யல, குழந்தை பிறக்கல, எதுவுமே செய்யல. பூமியில பிறக்க போற எல்லா குழந்தைகளுக்கும் இவன் என்னவா இருக்க போறா? இது ஒரு ப்ராஃபசி, இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ ஆதாமுக்கு வருது? பழம் சாப்பிட்ட பிறகு வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ பழம் சாப்பிட்ட பிறகு மாம்சத்திலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா முடியாதா? இந்த வசனத்தின்படி அவர் என்ன சொல்றாரு? இவள் ஜீவனோருக்கெல்லாம் தாயானவள். எல்லா பிறக்க போற எல்லா குழந்தைக்கும் இந்த அம்மா தான் என்ன பிறக்க போகுது? இப்ப இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. குழந்தை பிறக்கிறதுனா என்ன, அந்த சந்ததி எப்படி இருக்கும், எதுவும் இவருக்கு தெரியாது. குழந்தை ஒன்று பிறந்திருந்தாதான் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கிற ஞானமே வரும் இல்லையா? இப்போ ஆடு குட்டி போறதுக்கு ஞான குட்டி எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறது எப்படிங்கிறது ஆதாமுக்கு தெரியவே தெரியாது. ஏவாளுக்கும் தெரியாது. எப்படி பிறக்க போது, என்ன செய்ய போது. அதனாலதான் ஏவாள் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமா ஆவிக்குரிய வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏவாளுக்கு பிரசவம் பார்க்க ஆள் கிடையாது. ஏவாளுக்கு பிரசவம் பார்க்க ஆளே கிடையாது. அந்த அம்மாவுக்கு கர்ப்பம்னா என்னன்னு வேற தெரியாது. இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பம் அடையல, ஃபர்ஸ்ட் கர்ப்பம். இப்போ பிரெக்னென்ட் ஆகுறவங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம், அது தலைப்பிரசவங்கிறது உயிர் போய் உயிர் வருங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு, இப்போ பிரெக்னென்ட் ஆகிற பெண்ணுக்கு அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, ஏற்கனவே குழந்தை பெற்றவங்க கொஞ்சம் பேர் கூட இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க இந்த பிள்ளைக்கு கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இருக்கிறவங்களுக்கு காலெல்லாம் வீங்க தொடங்கிடும். சில நேரத்துல நீர் கோத்துக்கும் காலில். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல சூட்டு வலி ஒன்று வரும். அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாது. பல நேரத்துல வாமிட் வரும். இதெல்லாம் நடக்கும்ல. இதெல்லாம் இந்த மாதிரி கர்ப்பமானா நடக்கும் ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட யார் இருக்கா? ஆள் இருக்கு. ஏவாளுக்கு யாரு இருந்தா? ஏவாளுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு வயிறு வீங்கிக்கிட்டே போகுது. குழந்தை பிறக்கணும்னா வயிறு வீங்கணும் அந்த அம்மாக்கு எப்படி தெரியும் இல்லையா? இப்ப இந்த அம்மா நினைக்கலாம்ல, என்ன நினைக்கலாம்? நான் தான் முதல்ல பழம் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டு தான் கொடுத்தேன், இந்த ஆள் என்னதான் சொன்னாரு, ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் புசி கொடுத்தாள்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை முதல்ல எனக்கு சாவு வருதோ, ஏன்னா சாவுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. மரணத்தை இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சது இல்ல, பார்த்ததே கிடையாது. அப்போ ஒருவேளை ஏவாள் நினைக்கலாம்ல, ஒருவேளை இதான் மரணமோ, இப்படித்தான் நம்ம சாக போறோமோ. வயிறு வீங்கிக்கிட்டே போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கண்ணை வீங்கினா நமக்கு பயம் வந்துடுது, கொஞ்சம் கை வீங்கினா பயம் வந்துடுது. என்னன்னே தெரியலடா, உடம்பு வீங்கிக்கிட்டே போகுதுங்கிறோம். அப்ப அந்த அம்மாவுக்கு வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது. அந்த அம்மா என்ன நினைக்கும்? ஆதாமுக்கும் இது என்னன்னு தெரியாது. ஆதாம் டாக்டர் கிடையாது. ஆதாம் தோட்டக்காரரு. அவர் ஒரு கார்டனர், தோட்டத்தை பாதுகாக்கிற ஒரு விவசாயி. அவ்வளவுதான். அவருக்கு என்ன கிடையாது? இந்த மெடிக்கல் ஞானம் கிடையாது. இப்ப எப்படி ஏவாளுக்கு இந்த பிரசவத்தை முடிஞ்சு அதையும் தாண்டி ரெண்டாவது பிள்ளை பிறக்க போது அந்த பிள்ளையை யார் வெளியே எடுக்கிறது? புரியுதா? ஏவாளுடைய வயிற்றுல பிள்ளை வெளியே எடுக்கணும்ல யாராவது ஒருத்தர். சுகப்பிரசவம் இருந்தாலும் எடுக்கணும்ல வெளியே. தொப்புள் கொடி யார் அறுத்திருப்பா? இவ்வளவும் பண்ணது கர்த்தர். அதனாலதான் அந்த அம்மா சொல்லுது, கர்த்தரால் ஒரு குமாரனை நான் பெற்றேன்.
நம்ம சொல்றோம்ல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, தாய் என்ன சொல்றது, ஒரு தாய் ஆறுதல் சொல்வது போல சொல்றோம்ல, ஒரு தாய் தேற்றுவது போல உன் தேவன் தேற்றுவாருன்னு. இத முழுசா உணர்ந்த ஒரு ஆள் உலகத்துல யாருன்னா ஏவாள் மட்டும்தான். ஏன்னா ஒரு தாய் கூட இருந்து பிரசவம் பார்க்கிற மாதிரி ஏவாளுக்கு பிரசவம் பார்த்தது ஆண்டவர் தான், வேற யாராலையும் முடியாது, தெரியாது, ஆதாமுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 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 பிள்ளை பிறந்து இவ எல்லாருக்கும் தாயாக போறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆதாம் ஒரு ப்ராஃபசி சொல்றாரு, ஜீவன் உள்ளவருக்கு எல்லாம் என்ன இருக்க போறா, தாயாக போறா. பழம் சாப்பிட்ட பிறகு, கண் திறக்கப்பட்ட பிறகு இது நடக்குது. ஆனால் இந்த கண் திறத்தல் இதுதான் நம்ம எல்லாமே பெருசா பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நம்ம பெருசா சொல்றோம். பிள்ளையாம் சொல்றாரு, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த கண்ணை பத்தி பேசுறாரு? பிள்ளையாம் வரும்பொழுது பாலாக்க பாக்குறாரு, ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு கூடாரத்தையா பாக்குறாரு, பாளையத்தை ஒவ்வொரு பகுதியா பாக்குறாரு, எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்றாரு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அப்போ இந்த கண் திறத்தல் என்பது நீங்கள் இப்ப பார்க்கிறது அல்ல, இப்ப பார்த்து சொல்ற தீர்க்க தரிசனம் அல்ல, இன்னொரு கண் உங்களுக்குள் திறக்கப்பட வேண்டி இருக்கிறது. புரியுதா? இப்போ நான் திருப்பி சொல்றேன், தீர்க்க தரிசனத்தை நான் குறை சொல்லுகிறது இல்லை, அது ஒரு வரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது தேவை, பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தேவை. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் தான் உச்சமா நம்ம நினைக்கிறோம். ஒரு ப்ராஃபசி சொல்லியாச்சு, எதிர்காலத்தை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாரு, அது தனிப்பட்ட முறையிலையோ தேசத்தை பத்தியோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ எதை பத்தியோ சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே நாம அந்த தீர்க்க தரிசனத்துடைய உச்சத்துக்கு போயிடுறோம். இது நல்லது இல்லைன்னு சொல்லல, இதை தாண்டி உங்கள் கண் திறக்கப்பட வேண்டி இருக்கிறது. அந்த கண் தான் என்ன தெரியுமா? பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஒரு கண்ணு திறந்துச்சு இல்ல, பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு இருந்துச்சு இல்ல, அந்த கண்ணு திறக்கணும். அந்த கண்ணு திறந்தாதான் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இப்போ ஏவாள் பிள்ளை பெற்று தாயாவாள் அப்படிங்கிறது ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். ஆனா அந்த கண்ணு திறந்தாதான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், கிரியேஷன், காட்ஸ் பிளான் தெரியும் உங்களுக்கு. ப்ராஃபசி தீர்க்க தரிசனம் வேறு, தேவ திட்டம் வேறு. கர்த்தர் தம்முடைய திட்டத்தை தீர்க்கதரிசி வழியாய் வெளிப்படுத்துவார், அது வேற. ஆனா நீ பார்க்கும் போது உன்னை பத்தின திட்டம் தெரியணும். நீ யாரு, உனக்கு காரியம் என்ன, அது தெரியணும். இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறத பத்தி தான் இங்க ஆண்டவர் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வேதம் இருந்துச்சாம், ஆசாரிப்பு முறைமை இருந்துச்சாம், அவங்க கிட்ட எல்லாமே இருந்தது. தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள் இஸ்ரவேலுக்கு உரியதே எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்ககிட்ட என்ன இல்ல, இதோடைய திட்டம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறது அவனுக்கு தெரியாதான். ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இப்போ மோசே வழியா எழுதி கொடுத்துட்டார், 5 ஆகமத்தை எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெறும் வேதமா தான் இருக்குது. நல்ல வேதத்தை வாசிக்கிறான், அந்த வேதத்துக்கு நடக்கணுன்ற வைராக்கியம் இருக்கு, அதுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா தேவாலயத்துக்காக, ஆசாரிப்பு கூடத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறான், எல்லாம் இருக்கு. ட்ரெடிஷனல் ஜூஸ், அதே மாதிரிதான் இன்னைக்கு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் இதை தாண்டி அந்த வேத வாக்கியத்துக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, இயேசுவை பற்றினதான வெளிப்பாடு, அது அவனுக்கு இல்ல. அது இல்லாததுனால என்ன ஆச்சு, இப்போ தீர்க்க தரிசனம்லாம் தெரியுது அவனுக்கு, எல்லாம் தெரியுது. எங்க மேசியா வருவாரு, மேசியா காத்திருக்கிறோம், எல்லாம் தெரியுது. இந்த மேசியா யாருடா உங்களுக்கு, இந்த இயேசு கிறிஸ்து யாரு, அவர் உங்களுக்கு தெரியலையே. பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற இயேசு தெரியலையே. உன் பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் தெரியலையே. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சிலைனா என்ன, இந்த 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்குனா என்ன, இதை பத்தின எதுவுமே உனக்கு தெரியலையே. உனக்கு என்ன தெரியுது, நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு தெரியுது, நான் கரெக்டா சுத்தமா இருக்கணும்னு தெரியுது, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும்னு தெரியுது, சிவப்பு கிடாரியை கொடுக்கணும்னு தெரியுது, பிரதான ஆசாரியன் இப்படித்தான் இருக்கணும்னு தெரியுது, அவன் ஆரோன் வம்சத்துல இருக்கணும், அவன் லேவி கோத்திரமா இருக்கணும், எல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனால் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மெய்யான கண்ணு உனக்கு ஓப்பன் ஆகல. இதெல்லாம் இருக்கு, ஆனா பெர்ஃபெக்ட்டா சர்ச்சுக்கு வரணும், ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க, கரெக்டா தசமா காணிக்க கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா கரெக்டா எல்லாம் செய்யறவங்களா இருக்காங்க, நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அந்த பிரதர் பர்ஃபெக்ட், அந்த சிஸ்டர் பர்ஃபெக்ட். நீ வெளியே வாங்குற இந்த சாட்சி நல்லது இல்லைன்னு சொல்லல, இது அல்ல, இதையும் தாண்டி இன்னும் ஒன்று இருக்கிறது. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய, திறக்கப்பட வேண்டிய கண்ணு ஒன்று நமக்கு இருக்குது. அந்த கண்ணு திறக்காம உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? அந்த கண்ணு திறக்காம உனக்கு தெரியாது உன் டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு
நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இங்க இருந்து புறப்படுறீங்க. இங்க இருந்து புறப்படும் பொழுது மதுரை போகணும்னு தெரியுது, மதுரைக்கு ரூட் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஒருத்தன் கேட்கிறான், ஏன் மதுரைக்கு போற? நான் மதுரைக்கு போனோம். எப்படி போவேன்? அவன் சொல்லிடுவான், நான் இங்க இருந்து அப்படியே விழுப்புரம் போய் திருச்சி போய் நான் மதுரை போயிருவேன். ஓகே, எவ்வளவு நேரத்தில் போவேன்? அது ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுங்க. ஓ சமங்க. போற வழியில அங்க விழுப்புரத்துல ஒரு ஸ்டாப் போட்டு போங்க, உளுந்தூர்பேட்டில் ஒரு ஸ்டாப், எல்லாம் தெரியுது, சூப்பர் பக்கா. ஏன் மதுரைக்கு போற? தெரியலையே. ஏண்டா மதுரை தெரியுது, வழி தெரியுது, வழியில் இருக்கிற எல்லாம் தெரியுது, ஏன் போற? இப்போ முக்கியம் வழி தெரியறதா ஏன் போறேங்கிறதா? why I am, நான் ஏன் போகிறேன்? அது தெரியாம நீ போனீனா எவ்வளவு டயத்துக்கு போனாலும் சரி, ஆக்சிடென்ட் இல்லாம போனாலும் சரி, அல்லது பர்ஃபெக்டா போனாலும் சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நம்ம அத்தனை பேரும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு சுயநீதி, நமக்கிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷன். நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன், போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஏன் தெரியாதே அப்படின்னு பவுல் சொல்லி இருந்தார்னா அந்த ஓட்டம் நிறைவா இருக்காது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அப்புறம் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் கொண்டு எனக்கு அந்த ஜீவகிரீடம், அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு உனக்கு தெரியணும். அதுதான் ஆதாமுக்கு கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு திறக்கிறதுக்கு பின்னாடி உள்ள வித்தியாசம். ஆதாமுக்கு தெரியுது, இந்த அம்மா ஜீவனுள்ள இருக்கலாம், தாய், எல்லா குழந்தையும் பிறக்கும், இந்த அம்மா கூட பூமியே நிரம்பும், எல்லாம் தெரியும். ஏன்? எதுக்கு? அந்த பார்வை எப்ப இருந்துச்சு அவனுக்கு தெரியுமா? அந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். இந்த மாம்சங்கிறதுனா எலும்புங்கிறதுனா என்ன? இந்த கிரியேஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எலும்புங்கிறது மனவாட்டி, மாம்சங்கிறது மனவாளன். இந்த கான்செப்ட் அவனுக்கு தெரியுது. அதனாலதான் அவன் அவளை பொண்ணா பார்க்காம கிரியேஷனா பார்க்கறான். அந்த மாடல் ஏன் உருவாக்கப்பட்டா, எப்படி உருவாக்கப்பட்டா, இந்த வெளிப்பாடு உள்ளதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை. இது இருக்கா? நாம எதுல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருக்கும் தெரியுமா? அவனுக்கு நான் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நான் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல, அதுல என்ன திருப்தி இருக்குது? அவன் 60 எடுத்தா, நான் 70 எடுத்துட்டேன். ஏன் எடுத்த? இந்த என்ன பண்ண போறங்கிற கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல, நீ தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. லைஃப்ல என்ன பண்ண போற தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் நான் வச்சிருக்கிறேன், திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திட்டம் இல்லாமல் நீ இந்த பூமிக்குள்ள கொண்டு வரப்படவே இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டத்தோடு தான் கொண்டு வரப்பட்டீர்கள். ஈச் அண்ட் எவ்ரிபடி. நீங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போங்க, ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் சும்மா இருக்கட்டும்னு ஒண்ணு வைக்கவே இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா 7 கிளை உள்ள பொன்குத்து விளக்கு, மேஜை, அப்பம், திரைச்சீலை, 11 திரைச்சீலை, அதுக்கு மேல மூடு திரை, அதுக்கு மேல 11 ஆடு திரைகளால் போட்டு தோல் நல்ல மூடு, எல்லாம் சொல்றாரு இல்ல. அத்தனைக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? சர்ச்சுக்குள்ள எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஓகே. ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார். ஓகே. சர்ச்சுக்கு ஏன் வந்தீங்க? என்னங்க சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க சர்ச்சுக்கு தானே வரணும். வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம். அப்பனா நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே போல. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை அப்பதான் நம்ம ரத்தத்துல கழுவப்பட்டு சுத்தமா இருக்கும். அந்த நிமிஷம் கூட்டு போயிட்டாருன்னா பர்ஃபெக்ட் ஆயிடுவோம். ஏன் கூட்டு போகாம வச்சாரு? அப்ப வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு பாத்திரத்தை வச்சது கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கணும்ல. அப்ப நீங்க ஏன் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பின்னால் இருக்கிற தேவ திட்டம் என்ன? அதை தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய கண்ணு குருடுதான். அந்த 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 காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்களா புரிஞ்சுக்கிறது வேற. புரியுதா? எல்லாரும் விடுதலையானாங்க. 6 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் விடுதலையானா. எகிப்துல இருந்து விடுதலையான அத்தனை பேருக்கும் காட்ஸ் பிளான் இருந்துச்சு. ஒருத்தன் கூட சும்மா கிடையாது, அத்தனை பேருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டவன் 2 பேர் தான். யாரு? யோசுவாவும் காலேபு. 2 பேர் தான் உள்ள போனான். மத்த யாருக்குமே அந்த பிளான் தெரியவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, எங்களை கானானுக்கு கூட்டு போறாரு, அவ்வளவுதான். கானானுக்கு கூட்டிட்டு போகணும்னா 2 நாள்ல கூட்டு போயிருப்பாரு. ஏன்னா முதல்ல போகும்போது 2 நாள்ல போயிட்டு வந்துடுற தூரம் தான், டிஸ்டன்ஸ் தான் அது. அப்புறம் ஏன் உன்னை 40 வருஷம் சுத்தணும்? ஏன் உன்னை வனாந்தரத்தின் வழியா நடத்தணும்? ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி காட்ஸ் பிளான் இருந்துச்சு. முதல் தடவை மோசே எகிப்துல இருந்து மீதியான் தேசத்துக்கு போகும்பொழுது சிவப்பு செங்கடல் அவர் கிராஸ் பண்ணி எல்லாம் போகவே இல்லை. ஆனா இஸ்ரவேலுக்கு போகும்போது வனாந்தரத்தின் வழியை போங்கிறாரு.
அப்ப ஏங்க வனாந்தரத்தின் வழியா போனோம்? நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? அது செங்கடல் பிளக்கும், பார்வோனை சாகடிப்பார். அது நார்மல் கண்ணு, நார்மல் கண்ணு. ஆவிக்குரிய கண்ணு என்ன சொல்லும் தெரியுமா? செங்கடல் பிளப்பது என்பது ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அங்க தலைப்பிள்ளை சாகிறது, பிசாசு தலை நசுக்கப்படுவது அடையாளமா இருக்கு. அங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நான் அதுக்கு பின்னாடி வரும்போது ஆண்டவர் எனக்கு வழி திறந்து இந்த இடத்துல இருந்து, பூமியில இருந்து என்னை விடுதலையாக்கி கானானுக்குள்ளே கொண்டு போக போறாரு. என் பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் யாத்ராகமம். இதான் ஆவிக்குரிய கண்ணு. இந்த கண்ணு திறந்தாதான் இந்த பரம கானானுக்கு நான் போவேங்கிற வெளிப்பாடு உனக்கு வரும். இல்லைன்னா ஆண்டவர் ரட்சித்தாரு, பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என்ன பூமிக்குள்ள என்ன பணக்காரனா வைப்பாரு, இல்ல படிச்சால வைப்பாரு, புகழா வைப்பாரு, என்னை கொண்டு கத்தர் அப்படி செய்வார் இப்படி செய்வார், ஆண்டவர் சொல்வார். இதுவா டெஸ்டினேஷன்? இதுவா? இது ஜீவனுள்ளவருக்கு எல்லாம் தாய் ப்ராஃபஸி. உன்னை கொண்டு பூமியில அது செய்வேன் இது செய்வேன், இது ப்ராஃபஸி. பட் யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் பிளான். கர்த்தர் உன் மேல என்ன வச்சாருங்கிறது என்ன செய்யணும்? தெரியணும். தெரியாத வரை நீ ஆவிக்குரிய கண்ணு குருடுதான். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. என்னை சுவிசேஷகர், நான் போதகர், நான் அப்போஸ்தலர், இதுதான் எங்களுடைய இது அப்படின்னா, இதுவும் சொல்ற, இதுவும் ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகு திறந்த கண்ணு. என்ன ப்ராஃபஸி தானே இது? உங்களை பத்தின ப்ராஃபஸி, பூமியில நீங்க செய்ய போற ப்ராஃபஸி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதை தாண்டி இன்னொரு கண்ணு திறக்கணும். உங்களுக்கு இதை தாண்டி என்ன செய்யணும்? இன்னொரு கண்ணு திறக்கணும். இப்ப வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. ப்ராஃபஸி கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? இப்ப அந்த ப்ராஃபஸியை பாருங்கிறாரு. அந்த ப்ராஃபஸி நிறைவேறத என்ன செய்ய பாரு. அந்த தேசத்தை நல்லா பாரு. இந்த தேசம் உனக்கும் சந்ததிக்கும் வரும். இந்த தேசத்துல ஒரு மலை இருக்கு, அந்த கொண்டு போய் ஈசாக்க கொடு, பலி கொடு. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபஸி, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உற்பவ காலத்தில் ஏற்ற காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாள், எல்லாம் சொல்லிட்டாரு. அவனோடு கூட என் உடன்படிக்கை விளங்கும். நீ இவனையும் இஸ்மவேலுக்கும் நீ ஜோம் பண்ணிட்ட, ஆசீர்வதிச்சிட, அவனையும் ஆசீர்வதிக்கிற, எல்லாம் ஓகே. எல்லாமே ப்ராஃபஸி, அத்தனையும் தீர்க்க தரிசனம். இவ்வளோத்தையும் பெற்று அது சொன்னது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஆபிரகாம் பார்க்கிறார். ஆபிரகாம் அப்படியே உட்கார்ந்து பார்க்கிறாரு. ஈசாக்கு கல்யாணம் ஆகுது, ஈசாக்கு 2 பசங்க பிறகுறாங்க. இதெல்லாம் ஆபிரகாம் பார்க்கிறாரு. ஆனா வசனத்தின்படி பார்த்த மாதிரி இருக்காது. ஆனா நீங்க கொஞ்சம் தியானிச்சீங்கன்னா இருக்கும். எபிரேயர் 11 9, 10, 11 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில், ஈசாக்கோட யாக்கோபோடு குடியிருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது யார் பிறந்தது? ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 40. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 140. ஈசாக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறக்கும் போது 60 வயசு, 20 வருஷம் கழிச்சு தான் பிறக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு 160 வயசு. புரியுதா? ஆபிரகாம் சாகும்போது 175 வயசு. அப்போ ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனை வயசு? 15 வயசு. சோ பேர பிள்ளைகள் 15 வயசு வரைக்கும் இருக்கிறது அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். சோ ஓகே. இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான எல்லாத்தையும் கண்ணு பார்த்துருச்சு. உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அப்போ சந்ததி சுதந்திரிச்சிருச்சு. யாக்கோபு வந்துட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே ஃபைன், இப்போ நான் வந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணாரு, எனக்கு சொன்னாரு, இந்த தேசத்தை கொடுப்பேனாரு, கொடுத்தாரு, சந்ததியை பார்ப்பேனாரு, பார்த்துட்டேன், உன் சந்ததிகள் அதுல குடியிருப்பாங்கன்னாரு, அது குடியிருக்கிறதையும் நான் பார்த்துட்டேன். ஓகே, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இது மாம்ச கண்ணுக்கு கூடியதான ப்ராஃபஸி. இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஈசாக்கு என்பது யாக்கோ இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடியது. நான் திருப்பியும் சொல்றேன், நான் இப்ப பேசுறது உலக பிரகாரமா மனுஷன் பார்க்கறத பத்தியே பேசவே இல்லை. வீடு வாசல் பிள்ளை குட்டி இதெல்லாம் பேசவே இல்லை. ஸ்பிரிச்சுவலா ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆபிரகாம் பார்த்துட்டாரு. ஆவிக்குரிய விதத்துல ஆபிரகாம் சொன்னதை அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு. ஆனால் இதெல்லாம் என்னத்துக்கு? என்னை கூட்டு வந்தீங்க, என்னை கூட்டிட்டு வந்து அந்த தேசத்துல உட்கார வச்சீங்க, எனக்கு ஒரு பையனை கொடுத்தீங்க, பேர பிள்ளையை கொடுத்தீங்க, பார்த்துட்டேன், சந்தோஷமா. இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கலாத்தியருக்கு எழுதுறாரு இல்லையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் புறஜாதியாருக்கு
வரும்படிக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? ஓகே, நமக்கும் வீடு வரும், நமக்கும் லேண்ட் வரும், நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்கும். இதுவா? இல்லைங்க, இது நார்மல், இது ப்ராஃபஸி. அதை தாண்டி ஒன்னு இருக்கு, வாசிங்க. அதே எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன மாதிரி தேசத்தை கொடுத்தாரா இல்லையா? அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரி பிள்ளை பிறந்துச்சா இல்லையா? அவர் சொன்ன மாதிரி வம்சங்களை பார்த்தாரா இல்லையா? அப்புறம் ஏன் அந்த வசனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் இருக்கு? அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. அப்பனா அவர் வாக்கு பண்ணது இது இல்லையாமா, இது ப்ராஃபஸி, இது தீர்க்க தரிசனம், இது பூமியில உங்களை கொண்டு செய்ய நினைச்ச ஒரு காரியம். அது நடந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டத பூமியை விட்டு வெளியே ஒண்ணு இருக்கு, அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு பேர் தான் உன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறது. ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறதுனா எதுனா, இப்ப அந்த வசனம் திருப்பி சொல்லுமா? வசனம் என்ன சொல்லுது? தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. தூரத்துல என்ன பண்ணிட்டாங்களாம்? பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு. எந்த கண்ணு? பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு இருந்த கண்ணு அது திறந்துருச்சு. ஆனா பெரும்பான்மையான இஸ்ரவேலர்கள் அந்த கண்ணு என்ன செய்யல? திறக்கல. அதத்தான் ரோமர் 11ல சொல்றாரு, காணாதிருக்கிற கண்கள். நீ எதை பார்த்த? லேண்ட பார்த்த. நீ எதை பார்த்த? அந்த லேண்ட்ல உனக்கு கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதத்தை பார்த்த. நீ எதை பார்த்த? நீ விதை விதைப்பாய் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்குக்கு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த வருஷம் விதை விதைச்சான், விளைச்சல் வந்தாருச்சு, வெள்ளாம கறந்துருச்சு, சூப்பர் 100%. என் கண்ணு பார்த்துடுச்சு. இதோட கூட நான் நின்னுட்டேன். இதோட கூட நான் என்ன செஞ்சுட்டேன்? நின்னுட்டேன். எனக்கு என்ன இல்ல விஷன்? ஈசாக்கு என்ன விஷன் இல்லையா? இந்த விஷன் எல்லாம் இருந்துச்சு. எந்த விஷன் இல்ல? இதுக்கப்புறம் யாக்கோபு மேல இருந்த விஷன் அவனுக்கு இல்ல. இதுக்கப்புறம் பூமியை விட்டு பரலோகத்துல இருக்கிற விஷன் இல்ல. அதான் ஈசாக்கின் கண்கள் என்னவா இருந்துச்சு? குருடா இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய மாம்ச கண்ணு யார ஆசீர்வதிக்க விரும்புது? ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புது. ஆனா ஆவிக்குரிய கண்ணு திறந்தாதான் நீ யாக்கோபு ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா யாக்கோபுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு இருக்கு, அது இருக்கு. அதை தாண்டி நீ புரியணும். அந்த கண்ணு திறக்கல ஈசாக்குக்கு. இங்க அதான் பிரச்சனையே. சபைக்கு இங்க கண்ணு இருக்கு, இங்க விஷன் இருக்கு, இங்க என்ன இருக்கு? நல்ல தரிசனம் இருக்கு. எப்படி ஆகுது? நம்ம இடம் வாங்கிடணும். எப்படி ஆகுது? இங்க ஒரு நல்ல இன்னும் ஒரு படி நல்ல மேலேயே நான் போய் சொல்றேன். இடத்த கூட விட்டுருங்க. நல்ல விசுவாசிகளை உருவாக்கணும், நல்ல ஊழியக்காரனை உருவாக்கணும். எல்லாமே இங்க உள்ள நல்ல ப்ராஃபட்டிக்கல் ஐஸ். உண்மை இது பூமியில உங்களை வச்சு கர்த்தர் செய்ய போற மிக முக்கியமான காரியம், மாற்றுகிறதே இல்லை. ஆனா இதை தாண்டி உனக்கு ஒரு கண்ணு திறக்கணும். என்ன திறக்கணும் தெரியுமா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது இனி வருகிறதா இருக்கிறது. அதை உங்கள் கண்கள் காணணும். அதை என்ன செய்யணும்? ஏங்க அதை நான் பார்க்கணும்? அதை பார்க்கறதுல என்ன இருக்கு? இதுல தான் நான் திருப்தியா இருக்கனே. இப்ப நான் பேசுறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பீப்புளை பத்தி தான். நான் பாவம் செய்யறவங்க அப்படின்ற கான்செப்டுக்கே வரல. நான் நல்லா இருக்கேன் ஆண்டவர்கிட்ட, நான் நல்லா சர்ச்சுக்கு வரேன், நான் நல்லா ஆவியில ஆராதிக்கிறேன், நான் நல்லா சர்ச்சுக்கு கரெக்டா இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டா இருக்கு. இதை தாண்டி என்ன அப்படின்னா, இப்போ இதை விட மேலான ஒன்றை பார்த்தாதான் அதை விட கீழான ஒன்றை நீங்க வெறுக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? நான் உன்னை வெறுக்கணும்னா இதை விட பெஸ்ட்டை நான் பார்த்துடணும். பார்த்துட்டாதான் நான் எதை வெறுப்பேன்? கீழானதான் நான் வெறுப்பேன். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது என்னால? இதை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒரு சட்டை சின்னதாச்சுன்னா நான் பெரிய சட்டை வாங்குவேன். அப்ப நான் இந்த சட்டை சின்னது ஆனாதான் எனக்கு அந்த சட்டை என்ன செய்ய முடியும்? வாங்கவே முடியும். இந்த சட்டை பழசானாதான் நான் புதுசு வாங்குவேன் இல்லையா? அப்ப நான் ஒண்ணு வாங்கறதுக்கு இது மேல எனக்கு கொஞ்சம் வெறுப்பு வரணும், ஏதோ ஒண்ணு வரணும்ல. அப்ப இது வரணும்னா எனக்கு இதை விட மேலான விஷன் ஒண்ணு வரணும். அப்ப நான் பரலோகத்தை விரும்பி பரலோகத்துக்கு போகணும்னா எனக்கு முதல்ல இங்க இருக்கிறது மேல என்ன வரணும்? இப்ப பவுலுக்கு பாவத்தை விட்டாரு, அது வேற. அவர் அப்பவே விட்டுட்டார், பாவத்தை விட்டுட்டு வந்துட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு கூட இருக்கிறதை விரும்புகிறேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அதனால இருக்கிறேன். அதை 2ஆம் பட்சமா மாத்துறாரு. பொதுவா நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஐயோ இந்த பரிசுத்தவான் இருந்தா ரொம்ப நல்லதுங்க, அவர் இருந்தா நல்லது, அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்மளும் என்ன யூசுவலா என்ன சொல்லுவோம்?
ஐயோ நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் நல்லபடியா போவோம், நமக்கு அப்புறம் என்ன ஆகுமோ, நான் இருக்கிற வரைக்கும் என் பிசினஸ் நல்லா போகும், அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, ஒரு தாட் இருக்குல்ல. பவுல் சொல்றாரு எனக்கு அந்த தாட்லாம் இல்ல, என்னை விட்டீங்கன்னா நான் ஓடி போயிடுவேங்கிறாரு. இந்த தாட் ஏன் அவருக்கு வந்து தெரியுமா? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அவர் பார்த்துட்டாரு. அதை பார்த்த பிறகு அவரால் இங்க இருக்கிறது மேல என்ன வரல, அவருக்கு அந்த விஷன்மே வரவே இல்லை. அதை பார்க்கணுங்கிற அதான் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்கு ஒன்று நியமிச்சிருக்கிறாரு, அதை நம் கண்கள் என்ன செய்யல. 9வது வசனம் வாசி. 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய கண்ணு திறக்கிறது. இப்போ பவுல் பூமியில இருந்த பாவத்தின் மேன்மையை பத்தி பேசவே இல்லை. அவர் இப்ப ரட்சிக்கப்பட்டு பவுலா மாறிட்டார். பவுலா மாறி சுமார் ரிவைவல் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. இவர் போற இடத்தெல்லாம் எழுப்புதல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு நமக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதே தான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் கானானுக்கு வந்துட்டேன், பிள்ளைய பார்த்துட்டேன், பேர பிள்ளைய பார்த்துட்டேன், ஆனால் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். ஓ, இந்த கானானுக்காக தான் நீ மெசொப்பொத்தாமியில நடந்து வந்த, இந்த கானானுக்காக தான் நீ 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இங்க இருந்த, இந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்கு நீ ஆண்டவர் நடக்க சொன்னாரு, நடந்த, பார்க்க சொன்னாரு, பார்த்த, பலி சொல்ல சொன்னார், பலி செலுத்தின, இவ்வளவு இதுக்கு தானே பண்ண. இல்லைங்க, இது இல்லைங்க. இந்த அறிவு எப்ப வருது? அங்க வந்து உட்கார்ந்த பிறகு வருது. இல்லைங்க, இது இல்லைங்க, நான் எல்லாம் செஞ்சிட்டேங்க, ஆனா இன்னும் எனக்குள்ள என்ன வரல, ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரல. இன்னும் என் கண் குருடாக தான் இருக்கிறது. எந்த கண் குருடா இருக்கு? இல்ல ஆபிரகாம் நான் பார்க்க சொன்னேன், எல்லாம் பார்த்துட்டேன். இந்த மாம்ச கண்ணுல ஸ்பிரிச்சுவலி எனக்கு வச்சது எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனா இதை தாண்டி இன்னொரு கண் எனக்கு இருக்கு, அவைகளை நான் பார்க்கிறேன். அதை பார்க்கும்பொழுது வசனம் சொல்லுது. 16வது வசனம் வாசிங்க. 16 எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அதனால அவங்க என்ன பண்ணாங்களா, தன்னை பூமியில அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அவங்க எல்லாம் பொய் சொல்லல. பொய் சொல்லியிருந்தா பைபிள்ல வராது. இப்போ இந்த பூமியில இருக்கிற உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு, நல்ல விசுவாசிக்கு என்ன விஷன் இருக்கு தெரியுமா? ஒன்று பேசிக் விஷன். என்ன விஷன்? கர்த்தரால பூமியில நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டேன், கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சாரு. என்னை பலிக்கு பெருக பண்ணியிருக்கிறாரு. நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தா கர்த்தர் வீடு கொடுத்தாரு. நான் ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் எனக்கு கடை கொடுத்தாரு, எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு. இது ஸ்பிரிச்சுவலா தான் நான் சொல்றேன், வசனத்துல உள்ளதை நான் சொல்றேன். இன்னும் ஒரு படி மேல போன பிறகு கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு, என்னை வேறு பிரிச்சாரு, எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அந்த தரிசனத்துல ஓட வச்சாரு, அந்த தரிசனத்துல நான் ஓடிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, கடைசி வரைக்கும் இந்த தரிசனத்துல நான் ஓடி முடிச்சுட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் இளைப்பாறணும். இதானே நம்ம சொல்றோம், இதானே நம்மளுடைய வார்த்தை. ஆனா ஆபிரகாம் அதை சொல்லலையே. ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல இல்ல, இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு எனக்கு, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அதை அவர்கள் விரும்பினார்கள். அப்ப அதுக்கு ஏதோ இங்க செய்ய வேண்டி இருக்குதே. எப்படி இங்க இருக்கிற தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எழுந்து நடனாரோ, அதே மாதிரி அதை சுதந்திரிக்கிறதுக்கு என்னமோ செய்ய வேண்டி இருக்க. அந்த விஷன் ஓப்பன் ஆனாதான் நீங்க அதை செய்யவே செய்வீங்க. கானானை பத்தின அறிவு வந்தா தானே அதுல நடப்பீங்க. நீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கானானை பத்தின அறிவு வந்தா நடப்பீங்க. அப்ப அந்த தரிசனம் வந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? அந்த வாழ்க்கை வாழ தொடங்குவீங்க. அந்த வாழ்க்கை வாழ தொடங்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே இதை வெறுக்க தொடங்குவீர்கள். பல நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் என்னால விட முடியல, சில விஷயம் எனக்கு போராடுது, நல்லா தெரியுது, ஆனா இது ஒண்ணு தாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி விஷயம் மட்டும் தாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னும் என்ன அந்த விஷயம் ஓவர் கம் பண்ணல. அது ஓவர் கம் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஜுரம் இருக்குது, மாத்திரை போடுறீங்க. மாத்திரை போட்ட உடனே சில ஜுரம் வந்து என்ன செஞ்சிடும்? இறங்கிடும், திருப்பி வந்துடும். 3 மணி நேரம் கழிச்சு வரும், திருப்பி ஒன்று போடுவீங்க, இறங்கி திருப்பி வரும். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? போட்டோன்னே சரியாகுது, அப்புறம் வந்துருது, போட்டோன்னே சரியாகுது, அப்புறம் அர்த்தம் என்னன்னா, நீங்க போடுற மாத்திரை உங்களுக்குள்ள கிருமியை போய் என்ன பண்ணுது?
கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமடைய வைக்குது. அப்புறம் கிருமி கொஞ்சம் துள்ளி எழுந்த உடனே திருப்பி ஜுரம் வந்துடுது. நம்ம பாடி சொல்லுது, இல்ல கிருமி எஞ்சிரு, இன்னும் சாகல, கிருமி உள்ள இருங்குது. சில மாத்திரை நீங்க போட்ட உடனே ஜுரம் இறங்காது. என்ன செய்யாது? இறங்காது. இது அப்படியே உள்ளுக்குள்ள போய் பிளட்ல கலந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா 3 நாள், 5 நாள், 6 நாள், அதுக்கப்புறம் 15 நாள், சில மாத்திரைலாம் 5 நாள், 20 நாள் சொல்லுவாங்க. சில மாத்திரையை சொல்லுவாங்க 1 மாசம் வரைக்கும் நீங்க எடுக்கணும்னு. எதுக்காக இப்படி அப்படின்னு கேட்டா, 1 மாசம் 2 மாசம் சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா லைஃப் லாங் அது வராதும்பாங்க. சில மெடிசன் என்ன செய்யும்? அப்ப அது என்ன பண்ணுச்சுன்னா, உங்க பிளட்டுக்குள்ள போய் திருப்பி அது உருவாகாதபடிக்கு டோட்டலா அழிச்சு முடிச்சிருச்சு. அவ்வளவே உங்களுடைய பரலோக தரிசனம். பரலோக தரிசனம் அப்படி வந்துட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா, பாவமும் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள ஊறணும், அப்படியே பிளட்ல ஊறணும். அதைத்தான் அவங்க சொல்றாங்க, நாங்க ஒண்ணு பார்த்துட்டோம், எங்களுக்கு அது மேல வாஞ்ச வந்துருச்சு. அதான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதான் வசனம் சொல்லுது, எபிரேயர் 11:5-7 வரைக்கும், நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அந்த ஃபியூச்சர் பிளானை பத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு இடத்துல அதுக்கு அடுத்த பிளான் நோவாவுக்கு தெரியல. வசனம் சொல்லுது, நோவா குடித்து வெறித்து படுத்திருந்தான். ஏன் படுத்தா? அடுத்த விஷயம் அவனுக்கு வராம போயிடுச்சு. பேழைய கட்டுற விஷயம் இருக்கு, காப்பாத்துற விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு கர்த்தர், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நோவா பலுகி பெருகவே இல்லை. 3 பசங்க மட்டும் பலுகி பெருகின. ஆனா கர்த்தர் சொல்றது 4 பேரை, நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை. ஏன்னா இந்த பலுகி பெருகிறதுக்கு பின்னாடி 4 பேருக்கு பின்னாடி தான் 4 டைரக்ஷன் இருக்கு. அந்த 4 டைரக்ஷன் தான் புதிய எருசலேமுடைய 4 சைடு. அந்த 4 சைடுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வர ஆபிரகாம் அடுத்த ஜெனரேஷன்ல வரப்போறான். நோவாக்கு அடுத்து வரப்போறான். அவன் வர்றதுக்கு முன்னாடி இங்க 4 இருக்கணும், 4 நிலம் இருக்கணும். அந்த 4 தான் நோவாவும் 3 பசங்களும். இப்ப சொன்னா பசங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. நோவாவுக்கு விஷன் போயிருச்சு. நோவா தூங்கிட்டாரு, கதை முடிஞ்சு படுத்துட்டாரு. படுத்த பிறகு 3 தான் இருக்கு. இப்ப ஏஞ்சி பாக்குறாரு, விஷன் எப்போ போச்சோ ஆட்டோமேட்டிக்கா உன் தெய்வீக சுபாவமும் போயிடும். எழுந்திரிச்ச உடனே கானானை சபிச்சிட்டாரு. 2வது ஜெனரேஷனும் காலி. 2வது ஜெனரேஷனும் காலி ஆயிடுச்சு. 2 ஜெனரேஷன் தான் இருக்குது. இப்ப திருப்பி வந்து இயேசு 4 நிலத்தையும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. இந்த 4 பிரமாணமா மாறி புதிய எருசலேம் 4 சைடாக வந்து நிக்குது மனவாட்டி. இந்த விஷன் யாருக்கு இருக்கணும்? நோவாவுக்கு இருந்திருக்கணும். ஆனா அந்த விஷன் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவன் தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு இனி வரும் பலன். இந்த ஆவிக்குரிய கண்ணு உங்களுக்கு திறக்கணும். திறக்குதாங்கிறதான் கேள்வி. இப்போ தரிசனம் பார்ட்டா இருக்கு. மெசொப்பொத்தாமியால இருந்து கானானுக்கு வர வரைக்கும் ஒரு தரிசனம் இருக்கு ஆபிரகாமுக்கு. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2:3 ஸ்தேவான் சொல்லும் பொழுது, பிதாக்களே சகோதரரே கேளுங்கள், நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கும் முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவருக்கு வெளிப்பட்டு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்ப மெசொப்பொத்தாமியா தேசத்துல அவருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, ஒரு விஷன். இதை அப்படியே எடுத்து காண்பிக்கும் தேசத்துக்கு வா, கானானுக்கு வந்துட்டார். இப்ப 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 4-5 வசனத்துல ஆபிரகாம் கானானுக்கு புறப்பட்டு போனான். அவனோடு கூட லோத்து போனால், சாராள் போனால். ஆபிரகாம் 75 வயது உள்ளவனா இருந்தான். கரெக்டா? கானானுக்கு வந்தாச்சு. இங்க வந்தோன்னு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், எல்லாம் செய். இப்போ இந்த தரிசனமும் 2வது தரிசனம் ஓவர், பினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. 2வது தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு 140 வயசு. ஈசாக்கு பின்னாடி பைபிள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன ஆனார்னே இருக்காது, செத்தார்னு மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த 140 இருந்து 175 வரைக்கும் 3வது தரிசனம். என்ன தரிசனம் தெரியுமா? இதை அல்ல, இதிலும் மேன்மையான இந்த 3வது தரிசனம் இருக்கிறவன் தான் ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு போவான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நோவாவுக்கு முதல் தரிசனம், பேழைய கட்டு, எல்லாம் உங்ககிட்ட வரும், பேழைய என்ன செய்ய? கட்டு. கட்டிட்டார், எல்லாம் உள்ள வந்துருச்சு. நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி வந்ததுல எல்லாத்தையும் சுத்தமானதுல 7 ஜோடு புடி. இது 2வது தரிசனம். இப்ப அவன் போய் அடுத்து என்ன செய்யறாரு? இவர்கிட்ட வந்ததெல்லாம் ஒரு ஜோடு தான். ஆனா இப்ப என்ன பிடிக்கணும்? சுத்தமானதுல 7 ஜோடு. இப்ப இவர் திருப்பி போய் என்ன பண்றாரு? 7 பிடிக்கிறாரு. இது 2வது தரிசனம். வசனம் சொல்லுது 4-5 வசனம், 7ஆம் அதிகாரம் 4-5. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். 2வது தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்ப பேழைக்குள்ள போயாச்சு. இதுக்கப்புறம் நோவா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. ஒரு வருஷம் அங்க கடக்கிறாரு, வெளியே வந்தாரு. இப்ப 3வது தரிசனம்.
நீங்கள் பலுகி பெருகி பூமியை, இதை 3 அவர் செய்யல, படுத்துட்டாரு. திராட்சை சோட்டை நட்டாரு, குடிச்சாரு, படுத்தாரு. 3வது தரிசனம் போயிடுச்சு. இந்த 3 தரிசனம், 3வது தரிசனம் எப்போ உங்களுக்கு போயிடுச்சோ உன் கண்கள் இருள் அடைஞ்சிடும். முதல் தரிசனம் ஆரம்பிக்கும், 2வது தரிசனம் பரிசுத்தப்படுத்தும், 3வது தரிசனம் நிறைவேற்றும். அந்த நிறைவேற்றுதல் இருக்குல்ல, அந்த 3வது தரிசனம் அது அத்தனை பேருக்கும் உண்டு. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் வரைக்கும், விசுவாசி வரைக்கும் உண்டு. ஆனா அந்த 3வது தரிசனம் இருக்கா? இன்னைக்கு முதல் தரிசனத்தையே செஞ்சு முடிக்காத ஒரு குரூப் இருக்கு, கானானுக்கே போகாது. ஏன்னா ஆபிரகாம் பத்தி வசனம் சொல்லுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் லோத்துவையும் சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரானிலே தங்கி விட்டார்கள். அப்படிதானே இருக்குது. ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஒரு கூப்பு கானானுக்கே வராது, அங்கே செத்து போயிடும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தேராகு 205 வயதான போது ஆரானிலே மரித்தான். அங்கே செத்துறோம். செகண்ட் விஷனுக்கே வராது. ஒரு குரூப் ஒரு விஷன்ல செத்துறோம். அந்த விஷயமே செஞ்சு முடிக்காது, அந்த ஓட்டத்தை ஒழுங்கா ஓடாது, தொடங்கினதை முடிக்காது. ஓகே, 2வது விஷன் இருக்கு. நீ வந்துட்டாங்க, வந்த பிறகு 2வது விஷனை கர்த்தர் உனக்கு அங்க ஓபன் பண்ணுவார். அங்க வந்தாதான் ஓபன் பண்ணுவார். வந்த பிறகு அந்த விஷனை நீ செஞ்சு முடிக்கணும். அங்க வந்த பிறகு கர்த்தர் சொல்வாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், நீ இங்கேயே இரு, நீ சுத்தி திரி, நீ நட, எல்லாம் சொல்லுவாரு. இப்ப இதை செய்யணும். இது நோவாவுக்கு எல்லாத்தையும் ஜோடி ஜோடா புடி 7 செஞ்சு முடிப்பார். எல்லாம் முடிச்சிட்டு ஆண்டவரே, எல்லாம் ஓகே, பசங்கள்லாம் வந்துட்டாங்க, பேரப்பிள்ளையை பார்த்தாச்சு, வேலைக்குள்ள வந்தாச்சு, ஜலப்பிரளயம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன கூப்பிட்ட விஷன் முடிஞ்சிச்சு தானே ஆண்டவரே, ஜலப்பிரளயம் வந்துச்சு, எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு, நாங்க வந்துட்டோம் வெளியே, இனிமேட் நாங்க என்ன பண்ணணும், சாவர வரைக்கும் ஜாலியா இருக்கணும். இது யார் சொன்னா? இதுக்கப்புறம் உனக்கு ஒரு இன்னொரு விஷன் இருக்கு. இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. அது என்ன விஷன்? பல்லுகி பெருகி பூமியை நிரப்பு. உன்னை வச்சு நான் இன்னொரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இந்த 3வது விஷன் இல்லாதவன் தான் ஏலி மாதிரி படுத்துருவான். தரிசனம் போய்விட்டு கண்கள் என்னவாச்சு? இருள் அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு அந்த 3வது தரிசனத்தை நோக்கி ஓடணும். இந்த தரிசனம் இல்லாதவனை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பார்க்க கூடாத கண்கள் இருந்தது. இதை பார்க்கணும், இதை தெரியணும், இதுக்கு பின்னாடி ஓடணும். நீ 2லயே தான் நிக்கிற, இல்ல 1லயே தான் நிக்கிற. 3வது தரிசனம் ஓபன் ஆச்சுனா தான் உன்னால 2வது விடவே முடியும். இல்லைன்னா 2வதுகிட்டே இருப்ப. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? 3வது தரிசனம் இல்லாட்டி அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே கூப்பிடுவாரு, யாக்கோப மடியில வச்சுப்பாரு, ஏசாவ மடியில வச்சுப்பாரு. உங்க தாத்தா எப்ப வந்தேன் தெரியுமா, தாத்தா எப்படி நடந்த தெரியுமா, தாத்தா கதையை பேசிக்கிட்டு இருப்பாரு உட்காந்து. நான் யார் தெரியுமா, அந்த காலத்துல என்ன ஊழியம் பண்ண தெரியுமா, நாங்கெல்லாம் வரும்போது எப்படி சொல்றது, நான் இன்னும் என்ன பண்ண போறேன் தெரியுமான்னு பேசியிருப்பாரு ஆபிரகாம். ஆபிரகாம்கிட்ட வந்து கேட்டா, தாத்தா நீங்க என்ன மெசொப்பொத்தாமியா வந்தீங்க? அதெல்லாம் வந்தது ஒரு காலம்டா, இனி ஒரு இடத்துக்கு போக போறேன், அதான்டா மெயின், அதான்டா மெயின். தாத்தா இன்னும் எங்க போவீங்க? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நீ எப்ப இந்த பழங்கதையை உட்கார்ந்து பேசிக்கிட்டு நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அந்த ஒரு காலத்தில் என்னை அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் நீ ஓடிட்டே இருக்கியோ, உன்னால 3வது தரிசனத்துக்குள்ள போகவே முடியாது. பழைய தரிசனத்துக்குள்ள வாழ்க்கை நீ ஓட்டிக்கிட்டே இருந்தீனா புதிய தரிசனம் ஓபன் ஆகாது. முடிச்சிடணும், அவ்வளவுதான், பினிஷ் பண்ணி தூக்கி போட்டுறணும். பழையவைகள் ஓகே ரைட், அது மெமரி தேவை. அது யாருக்கு தெரியுமா? நமக்கு தேவை கிடையாது. நமக்கு பின்னாடி ஒரு ஜெனரேஷன் வரும், அவன் அதை பார்த்து அவன் ஓடுவான் அந்த ஓட்டத்தை. எங்க தாத்தா எப்படி ஓடினார் தெரியுமா? ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தின் தகப்பன் தெரியுமா? அந்த மாதிரி நான் என்ன செய்ய போறேன்? ஓட போறேன். அவன் பார்த்து வருவான், அவன் வருவான். அப்போ உங்க தாத்தா மாதிரி நீயும் வந்துட்ட கானானுக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். எங்க தாத்தாவுக்கு இன்னொரு விஷயம் இருந்துச்சும்பா யாக்கோபு. யாக்கோபு உன்னை திருப்பி கூட்டு வந்தாச்சு பாரு, 12 பிள்ளை வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வந்துட்ட, மனாசே எப்ராயிமை பார்த்துட்ட. அப்புறம் யாக்கோபு வேற என்னவா? பிள்ளைகளே கூடி வாருங்கள், பிள்ளைகளே கூடி வாருங்கள். இப்ப வாசிங்க பார்ப்போம். அதிகம் 49:1-2 வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடவைகளை. இன்னும் அவன் முடிவுக்கே வரலீங்க, இன்னும் அவன் போதுங்கிற இடத்துக்கே வரல. வாடா எல்லாம் கிட்ட வா, என்ன சொல்ல போற? இதுக்கு மேலதான்டா உனக்கு நடக்க போறதே நான் சொல்ல போறேன். அவன் அன்னைக்கு என்னென்னலாம் சொன்னானோ அத்தனையும் இன்னைய வரைக்கும் நடக்குது. ஏன்னா அவன் சொன்னது கடைசி கால ப்ராஃபஸி, கடைசி கால ப்ராஃபஸி. இந்த தாட் உங்களுக்கு எனக்கு வரணும். இந்த 3வது தரிசனம் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். உங்கள் திருச்சபைக்கு, உங்களுக்கு, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், என்னையும் சேர்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
நீ முதல்ல ஓடிக்கிட்டு இருக்கிற, ஒரு சிலர் ரெண்டாவதுக்குள்ள வந்து திருப்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. கர்த்தர் சொல்ல, நோ, உனக்கு மூணாவது ஒண்ணு இருக்கு. அந்த தரிசனம் ஓப்பன் ஆகனாதான் நீ இதை விடுவ, இல்லைன்னா இதை விட மாட்ட. இது உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல உன்னை என்ன செய்யும், பின்னாடி இழுத்துட்டே இருக்கும். மூணாவது தரிசனத்துக்குள்ள போயிடு, ரெண்டாவது பத்தி நீ கவலைப்பட மாட்டேன். நல்லா கவனிங்க. பலிபீடத்துக்கிட்ட இருப்பீங்க, பலிபீடத்துக்கிட்ட இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துருவீங்க. பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து எப்ப வேணாலும் திருப்பி எங்க போலாம், எப்போ எங்க போலாம், பலிபீடத்துக்கிட்ட போலாம். ஆனா நீ மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிட்டீன்னா திரும்பி வரவே மாட்டேன். அதான் மூணாவது தரிசனம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிக்கிறது இருக்குல்ல, இதுல ஒரு நன்மையும் இருக்கு, ஒரு தீமையும் இருக்கு. உள்ள போலாம், திருப்பி பலிபீடத்துக்கிட்ட என்ன செஞ்சிடலாம், மாம்சம் பலியிடுறதுக்கு வந்துடலாம். திருப்பி அங்க வந்து நீ பலியிட்டுக்கிட்டே இருப்ப மாம்சத்தை. ஆண்டவரே, இதுல இருந்து எப்படியாவது விடுதலையானும்பா, சோதரம்பா சோதரம்பா சோதரம்பா. ஆண்டவர் சொல்வாரு, நீ நல்ல பலி கொடுக்குறப்பா, நீ ஆசைப்படுறப்பா, நான் உனக்கு உதவி செய்யறப்பா, நீ திருப்பி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறப்பா, திருப்பி எங்க வந்துடுற, அதே இடத்துக்கு வந்துடுறப்பா. ஏன் ஆண்டவரே அப்படி? உனக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணுன்ற ஆசையே இல்லப்பா. அங்க போகணுப்பா, நீ அது உள்ள போகணுங்கிற ஆசை வந்தாதான்ப்பா. ஒருவேளை நீ திருப்பி வந்தா கூட எங்க வந்துருவ தெரியுமா, பலிபீடத்துக்கிட்ட வரமாட்ட, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துருவ. திருப்பி நீ எங்க எப்படி போராடுவ தெரியுமா, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் தான் போராடிக்கிட்டு இருப்பே ஒழிய பலிபீடத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் போராட மாட்டேன். பலிபீடங்கிறது மாம்சம், பரிசுத்த ஸ்தலம் மாம்சமே இருக்காது, சமூக தப்பம். அதுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கு மறைவான மன்னா. எங்க, மகா பரிசுத்தத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, மன்னா வைக்கப்பட்ட. இப்போ உன்னுடைய போராட்டம் எதுக்கு நடுவில் இருக்கும் தெரியுமா, அப்பத்துக்கும் மறைவான மன்னாவுக்கு நடுவில் போராட்டம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா ஒரு நாள் வரும், நீ பரிசுத்தத்துக்குள்ள நிரந்தரமா உள்ள போயிடுவ. ஆனா இப்ப நீ எதோட போராடிட்டு இருக்கிற, பலிபீடத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவில் போராடிட்டு இருக்கிற. நீ வர பரிசுத்தத்துக்கு வர, திருப்பி விழுந்து பலிபீடத்துக்கு போற. அங்கேயும் நீ எப்படி இருக்கிற தெரியுமா, நான் மொத்தமா இனி பலிபீடத்துக்கு இருக்க போறேன்னு சொல்லல. ஆண்டவரே, எப்படியாவது திருப்பி நான் என்ன செஞ்சிடணும், போயிடணும் ஆண்டவரே, உள்ள போயிடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாம் பண்றதுலாம் நல்லதான்ப்பா, நான் உன்னை நம்புறேன். உங்களை என்ன எத்தனை தடவை ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு, இது வரைக்கும் எத்தனை தடவை மன்னிச்சிருப்பாரு? 770 தாண்டிட்டார் நமக்கு இல்ல. ஆனாலும் இன்னும் கர்த்தர் வந்து என்ன ஆகல, டயர்ட் ஆகல. நான் சொல்லுவேன், ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சோதோம் அழியறதை பத்தி பேசுவார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இது கடைசி முறைன்னு சொல்லவே மாட்டார். நீ பண்ண போற ஜபம் கடைசி ஜபம்னு சொல்லவே மாட்டாரு. அவன் இன்னும் ஒரு விஷயம் பேசுகிறேன், இன்னும் ஒரு விஷயம். அவன் தான் கடைசியா சொல்லுவான், நான் கடைசியாய் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றார், சரிப்பா 10 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? சரி விட்டுறேன்ப்பா. உள்ள போனா 10 பேர் இல்ல, உள்ள போனா 10 பேர் இல்ல, உள்ளுக்குள்ள எத்தனை பேர் தான் இருக்கான், ஒரு நீதிமான் குடும்பம் தான் இருக்கு உள்ள. இப்போ ஆபிரகாம் ஜெபம் என்னாச்சு? நிறைய பேர் சொல்லுவாங்க ஆபிரகாம் ஜெபம் பண்ணாருன்ட்டு. ஆபிரகாம் ஜெபம் 10ஓட நின்றுச்சு, ஆனா உள்ள இருந்தது 3 தான் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், கர்த்தர் டயர்டே ஆகுறதில்ல, மன்னிக்கிறதில்ல. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பிள்ளை எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் நடக்கும்ல, நடக்கும்போது தடுமாறி விழும்ல, அதுக்கு அடியெல்லாம் படாது தெரியுமா உங்களுக்கு? இந்த தவழ்ற பிள்ளை ஏஞ்சி தத்தி நடக்கும்போது கீழே அடிபடுமா? அதுக்கு படவே படாது. ஆனா அப்பா மனசு எப்படி இருக்கும், கிடுகிடுன்னு ஓடி போய் கையை பிடிப்போம் இல்லையா, அப்படிம்போம். அதுக்கு ஒன்றும் ஆகாது. அது ஏந்திச்சு விழுந்து நம்ம ஆண்டவர் அப்படித்தான், பாத்திரா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியும் அது அடிபடாது. என்னைக்கோ ஒரு நாள் என் பிள்ளை நடப்பான், என்னைக்கோ ஒரு நாள் விழாமல் அவன் நடப்பான், நல்லா ஓடுவான், நல்ல போராட்டத்தை போராடுவான், அவனுக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கேன், அதை அவன் நிச்சயம் வாங்குவான். அதுதான் அப்பாவுக்கு நம்ம மேல வச்ச நம்பிக்கை. நமக்கு என்ன இங்க பிரச்சனை தெரியுமா, நமக்கு அந்த டெஸ்டினேஷன் தெரியாம, வைக்கப்பட்டது தெரியாம, இங்கேயே ஏந்திரிச்சு விழுந்து நம்ம அதுல ஒரு பெருமையை வேற சொல்லுவான். சிலர்லாம் பெருமையா சொல்லுவாங்க, எல்லாம் ஓகேங்க, இது ஒண்ணு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு தாண்டா உன்னை அந்த பெற விடாம தடுத்துக்கிட்டு இருக்குது, இந்த ஒண்ணை மட்டும் தாண்ட நீ ஓட, உன் பார்வை அந்த டெஸ்டினேஷனை பார்க்கட்டுமே. அதை பார்த்துருச்சுன்னா, இப்போ ஏலிக்கு அந்த விஷன் போயிடுச்சு. ஏலிக்கு என்ன போயிருச்சு? விஷன் போயிருச்சு. நல்ல கவனிங்க, வசனம் இல்லாமல் உனக்கு வெளிப்பாடு வராது, வெளிப்பாடு இல்லாமல் தரிசனம் கிடைக்காது. இந்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 119:18 வாசிங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. இப்ப அவர் என்ன பார்க்காம தான் படிக்கிறாரா? அவர் என்ன பிரெய்லி லெட்டர்ல படிச்சாரு? சங்கீதக்காரன் அவர் என்ன பிரெய்லி லெட்டர்ல படிச்சாரா, தடவி படிச்சாரா? இல்ல, வசனம் சொல்லுது,
உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்கு ஆண்டவரே, வசனமா படிச்சா எனக்கு வசனமா இருக்கு ஆண்டவரே, இதுல நான் ஒரு திருப்தி அடைகிறேன், அதுலயும் எனக்கு என்ன இருக்கு, ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கு. உதாரணமா நீங்க சாதாரணமா வசனத்தை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, வேணாம்னு சொல்லல, படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சில வாக்குத்தத்தம் கிடைக்கும், சில நேரத்தில் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கிடைக்கும், அது உங்களை ஆறுதல் படுத்தும். அந்த சில நேரத்தில் சோர்ந்து போகும்போது தீர்க்க தரிசனம் கிடைக்கும், உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். வசனம் நீங்க என்ன சொல்லுவீங்களே, என் வாழ்க்கையில 10 தடவை பைபிள் முடிச்சேன், 100 தடவை முடிச்சேன், 200 தடவை முடிச்சேன், நல்லது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நீங்க படுத்துட்டீங்க, ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கண்டிப்பா வரும். இப்போ பாடி கொஞ்சம் தேரும், ஆனா வாழ்நாள் முழுக்க ட்ரிப்ஸோட வாழ முடியாது. ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு, ஒரு நாளைக்கு 3 பாட்டில் ஏத்தலான்ட்டு காலையில ஒன்று சாயங்காலம் ஒன்று வாழ முடியாது. அப்படி இருந்தா அவனுக்கு பேர் பேஷண்ட், அப்படி இருந்தா அவனுக்கு பேர் என்னது? நோயாளி. அதுக்கு அடுத்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க, லிக்விட் ஃபுட் கொடுங்க, செமி சாலிட் கொடுங்க, சாலிட் கொடுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பிரியாணி கொடுங்கன்னு சொல்லவே மாட்டாரு, நம்மளே ஆரம்பிச்சிருவோம் அந்த டைம் வந்த உடனே. ஆமா தானே? அதே மாதிரி தான் வேதத்தை மேல படிக்கிறது ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், கொஞ்சம் தேவையான இடத்துல வார்த்தை கொடுக்கும், தேவையான இடத்துல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அதிசயங்களை பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பலமான ஆகாரம், அதுதான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நீ உயிரோடு இருக்கிறதுக்கு ட்ரிப்ஸ் போதும், ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற தரிசனம் உனக்கு வேணும்னா அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆழம் என்கிற ஆகாரத்தை நீ புசிக்கணும். அதை புசிச்சாதான் உனக்குள்ள ஸ்ட்ரென்த் வரும். ஏன் நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா கொஞ்ச நாள் இருப்பாங்க, பட்டுன்னு பார்த்தா விழுந்துருவாங்க, அப்புறம் கொஞ்சம் வைராக்கியமா எந்திரிச்சு கொஞ்ச நாள் ஓடிட்டே இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவங்க வசனத்தினுடைய மேல் பகுதியை பார்த்து அதுல உள்ள டேஸ்ட்டை மட்டும். சில பிள்ளைங்கிட்ட நீங்க சாக்லேட் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி இருக்கும், மேல சாக்லேட் இருக்கும். இந்த நட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நட்ஸ் போட்ட சாக்லேட் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு முந்திரி பருப்பு இருக்கும், இல்ல ஏதா இருக்கும், அது மேல சாக்லேட் இருக்கும். சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா மேல இருக்க சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ணிடும்? நட்ஸை துப்பிடும். பார்த்துருக்கீங்களா? அது துப்பிடும். அதுக்கு தேவை மேல இருக்கிற சாக்லேட் ஒன்லி ஃபார் டேஸ்ட், நட்ஸ் இஸ் த ஸ்ட்ரென்த். ஆமா தானே? அந்த நட்ஸை சாப்பிட்றதுக்கு தான் மேல என்ன தடவுனாங்க? சாக்லேட்டை தடவுனாங்க. நாம என்ன பண்ணிட்டோம்? சாக்லேட்டை சாப்பிட்டு அந்த கொட்டையை துப்பிட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதத்தை மேல மட்டும் மேலோட்டமா படிச்சுட்டு போவாத, அது சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி. அதுக்குள்ள உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அது உள்ள ஒரு ஆழம் இருக்கு, அந்த ஆழத்துக்குள்ள 3வது தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் தான் உன்னை பரலோகத்துக்கு போக உதவும். இப்ப நீ பார்க்கிற ரெண்டும் எதுக்கு உதவும்னா, உலகத்துல இருந்து விடுதலையாகி கர்த்தருக்குள்ள உன்னை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தரிசனம். இங்க ஊழியத்துல அடுத்து உன்னை கொண்டு பூமியில செஞ்சு முடிக்க வேண்டியதுக்கு 2வது தரிசனம். ஆனால் 3வது தரிசனம் வெளிப்பட்டா மட்டும்தான் நீ ஹெவனுக்குள்ளேயே போக முடியும். அந்த தரிசனம் இல்லாதவன் அதுக்கு காத்திருக்கவே மாட்டான். அதனாலதான் பைபிள் முழுக்க பாருங்க, அத்தனை பேர் பாருங்க, எபிரேயர் 11 மொத்தத்தை எடுங்க, அவர்கள் அத்தனை பேரும் விசுவாசத்தினாலே ஃபியூச்சரை பத்தி பேசினவனா தான் இருப்பான் எல்லாருமே. அதாவது அவன் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவன்லி விஷனா இருக்கும், அத்தனையும் இருக்கும். அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தார்கள், விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இந்த அஸ்திவாரம் நகரம் தான் புதிய எருசலேம் அவனுக்கு. சோ அதுல உள்ளதான தரிசனத்தோட அவன் போய் சேர்ந்துட்டான். இப்ப நீங்களும் நானும் பரலோகத்தின் தரிசனத்தோட போய் சேர வேண்டி இருக்கிறது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனம் அதிகாரம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? துரைத்தனம் அதிகாரம்னு சொன்னா நம்மளுக்கு எது 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 மனசுல வருது? இங்க உள்ள உன்னதங்கள்னா இங்க உள்ளதான் நமக்கு வருதே ஒழிய. ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல, ஹெவன்ல உனக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். அழி உள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது எதுக்கு? நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அங்க போய் நாம் இளைப்பாற போகிறோம். இளைப்பாறுதல் என்பது இனி வருகிறதா இருக்கு. என்ன இளைப்பாறுதல் தெரியுமா? இங்க நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கல்ல, ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு, அவருக்கு மரணம் வந்துருச்சு. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்ப ஜீவவிருட்சத்தின் சாப்பிட்டா என்ன என்ன ஆகும்? மனுஷன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான், மரணம் வராது. மரணம் வராது. சரி, மரணம் வராம நீங்க உயிரோடு இருந்து என்ன பண்ண போறீங்க? இப்ப 3ஆம் அதிகாரத்துலதான் ஆதாமுக்கு மரணம் வருது, சரியா? ஆனா 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே ஆதாமுக்கு கர்த்தர் கொஞ்சம் வேலை வச்சாரு.
அவன் உயிரோடு என்னன்னைக்கும் இருந்து ஒரு வேலை செய்யணும்னு வச்சாரு. 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 13, 14, 16ல தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதெல்லாம் அவன் என்னன்னைக்கும் உயிரோடு இருந்து செய்ய வேண்டிய வேலை. இப்ப அவனுக்கு உயிர் போயிருச்சு, மரணம் வந்துடுச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அந்த போன உயிரை திருப்பி மீட்டு கொடுத்துட்டாரு அவனுக்கு. இனிமேட்டு நீ என்னவாயிரு, ஜெயம் பெற்றினா உனக்கு ஜீவ விருட்சத்தை என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். நீ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க போற. உயிரோடு இருந்து இதுக்கு அப்புறம் தான்ப்பா நீ 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் சொன்ன வேலையை செய்யணும். அதுக்கு தான் அந்த உயிரை நான் திருப்பி கொடுத்துருக்கிறேன். நீ உயிர் இல்லாம அதை செய்ய முடியாது, நித்தியம் இல்லாம அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சோ நான் உன்னை என்ன பண்றேன், திருப்பி நித்தியத்துக்கு மாத்திடுறேன், மரணம் இல்லாத வாழ்க்கைக்கு மாத்திடுறேன். மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த 2 வேலையை செய்ய வைக்கிறேங்கிறாரு. நீங்களும் நானும் எது வரைக்கும் விஷன்ல இருக்கும் தெரியுமா, இனி கர்த்தர் என்னை என்றென்றைக்கும் உயிரோடு கூட வைப்பார். இதுதான் நம்ம தரிசனத்துல இருக்கு. ஆனா எதுக்கு வைக்கிறாருங்கிற தாட்டே உங்களுக்கு வரல. அது வரணும். அது வந்தாதான் ஹெவன்ல ஆண்டவர் உன்னதங்கள் அதிகாரங்கள் வச்சிருக்காரு. அது என்ன, அதுல நான் யாரு, எனக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் வைடு ஓபன் ஆக்கணும். இந்த ஓபன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு இருந்துச்சு, இந்த ஓபன் பவுலுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நியமிச்சாங்க, என்ன பண்ணிட்டாத, நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான், எனக்கு இது வேணாம், விடுங்க, என்னை விட்டீங்கன்னா நான் போயிடுவேங்கிறாரு. அந்த ஓபன் ஆகாம உங்களால இங்கிருந்து இதை போக முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இதை கடக்கிறதே கஷ்டம். ஏன்னா இது உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, காணாத கண்களையும் அப்படின்னு இருக்கு. அதுல இன்னொன்னு இருக்கு, கேட்காத காதுகள் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப எடுக்க முடியாது, நேரம் ஆயிடுச்சு. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இந்த கண்களை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தரிசனம் எப்படி இருக்கணும், ஹெவன்லி தரிசனம் இருக்கணும். 3வது தரிசனம் ஓபன் ஆகணும். நீங்க சிலர் ஒண்ணுலயே மெசொப்பொத்தாமியால இருந்து கானானுக்கு வர வரைக்கும் ஓகேவா இருக்கீங்க. உலகத்தை விட்டுட்டு ஆண்டருக்குள்ள வந்த வரைக்கும் தரிசனம் இருந்துச்சு. இங்க 2வது தரிசனம், அதாவது பலுகி பெருகி பையனை பேரப்பிள்ளை, அதாவது ஆசீர்வாதம், ஊழியம் எல்லாம் ஓகே. ஆனா இதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதை எல்லாம் அதிலும் மேன்மையான பரமதேசத்தை. அந்த தாட்டு வந்தா மட்டும்தான், அந்த தரிசனம் ஓப்பன் ஆனதான் உங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? பரிசுத்தவாட்டி சாரல் நவரோஜ் அம்மாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த அம்மா அந்த பாட்டுல சொல்றாங்க, ஒரு நாள் அந்த பூமியை கடந்து போவேன். அந்த அம்மாவுடைய தரிசனத்தை கவனிங்க. அதுதான் அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் பரிசுத்தவாட்டி அன்னைக்கு ஓட வச்சுச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடும். அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இவ்வளோ நேரம் ஆபிரகாம், பவுல், நோவா இவங்க எல்லார பத்தி பேசணுமே, அதே வரிசையில அந்த அம்மா அவங்க பாஷையில அதை சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆபிரகாம் அவர் பாஷையில சொல்றாரு, அதிலும் மேன்மையான பரமதேசம்னு. பவுல் சொல்றாரு, என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, கற்பனைக்கு தோன்றல, ஆனால் நமக்கு அதை ஆவியிலே வெளிப்படுத்தினார். நான் அதுக்காக ஓடுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிப்பேன் அவர் சொல்றாரு. அதே தான் அந்த அம்மாவும் சொல்றாங்க, ஒரு நாள் நான் ஓடி முடிப்பேன், உள்ளே நுழைவேன் பரலோகத்துல, அப்படி எனக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்படும், இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, நான் ஃபினிஷ் பண்ணுவேன்றாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? நம்ம வேணா சொல்லிக்கலாம் கிருபை கிருபை கிருபைன்னு. நீ செய்ய வேண்டியதை செய்யாம கிருபை வெளிப்படாது. கிருபை உங்களை செய்யறதுக்கு உதவி செய்யும், அதான் கிருபை. நம்ம சோம்பேறியா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் தரிசனத்தை நான் பூரணமா முடிக்கணும் ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே, நான் ஓடி முடிக்கணும் அப்பா, ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். நடுவில் என்னை எதுவும் விழ பண்ணிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது, வழி விலகிடக்கூடாது, இடதுபுறம் வலதுபுறம் நான் போயிடக்கூடாது. எனக்கு உதவி வரும் கண்மலை ஒன்று இருக்கு, நான் டெஸ்டினேஷன் சியோன் கண்மலை ஒன்று, மலை ஒன்று இருக்கு, அங்க நான் போய் சேரணும் ஆண்டவரே. என் ஓட்டம் அங்கத்தான் போய் முடியணும்ப்பா.
என் ஓட்டம் அங்கத்தான் போய் முடியணும். நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளி விட்டு ஓடி ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் உங்களை புரிய பண்ணி இருப்பார். ஆவியானவர் இந்த வார்த்தைகள் உங்களை இருதயங்களில் எழுதி இருப்பார். உங்களுக்குள்ளே ஆவியானவர் அதை செஞ்சிருப்பார். ஏன்னா இல்லைன்னா இந்த வார்த்தைகள் ஆவியானவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும். ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை பண்ணேன், ஒரு நாள் மரணம் வரும், வருகை வரும், நான் பரலோகத்துக்கு போவேன், இது அல்ல. இதையும் தாண்டி எனக்கு ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆவியில கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அதுக்காக இந்த பூமியில என்ன அந்நியனும் பரதேசியனும் ஒண்ணுமில்லாதவன் என்று, நான் நஷ்டமும் குப்பையும் என்று எல்லாத்தையும் விட ரெடியா இருக்கு. என் ஓட்டம் ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்திப்பது, எனக்கு நியமிக்கப்பட்டதை சுதந்திரிப்பது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும் பொழுது அந்த மகிமையான தருணத்தில் நான் ஓடி போய் எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் சுதந்திரிக்க வேண்டும். எரிகோ கோட்டை கீழே விழும் பொழுது அவர்கள் தங்களுக்கு நேராக இருந்த பட்டணத்தை பிடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி நாமளும் நமக்கு நேராக ஆண்டவர் நியமிச்ச ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் சுதந்திரிக்க போகிறோம். அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் நியமித்த ஓட்டத்தில் முடிவு பரியந்து நாங்கள் ஓடட்டோம்ப்பா. எத்தனையோ இடரல்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், வானமண்டலத்தின் பொல்லாத பிரச்சனை, மனுஷ பிரச்சனை, உலகத்தில் உள்ள பிரச்சனை, எல்லாத்தையும் தாண்டி எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் பார்க்க, நீர் நியமித்தவைகளை மாத்திரம் பார்க்க, ஆண்டவரே, எங்களை வழிவிலக பண்ணுகிற காரியங்களை பார்க்காதபடி, உலகத்தை பார்க்காதபடி, பூமியை பார்க்காதபடி, அப்பா, எங்கள் தலைகள் எப்பொழுதும் உயர்த்தப்பட்டதாக, வானத்தை அண்ணாந்து பார்க்கிற தலைகளாக, வானத்துக்குள்ளே எங்களுக்கு வைத்தவைகளை காண்கிற கண்களாக, எங்கள் கண்கள் வானத்துக்குள்ளே ஊடுருவட்டும். ஆண்டவரே, நாங்கள் பூமியை பார்க்கிற வேலைக்காரர்கள் அல்ல, வானத்தில் உலாவுகிற அக்கினி ரதங்களை பார்க்கிற எலியாவின் கண்களாய், எங்கள் எலிசாவின் கண்களாய் எங்கள் கண்கள் பாரட்டும். ஆண்டவரே, நாங்கள் கீழே பார்த்தது போதும், மேலானவைகளை, இதிலும் மேலானவைகளை பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அதையே முடிவு பரிந்து ஓடி முடிக்க கிருபைதான். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.